திரைத்துறையில ஒரு பெரிய ஹீரோவா இருக்காரு. அவரு இங்க பெண்களை எப்படி கையாளுகிறார்கள், நடிகைகளை எப்படி கையாளுகிறார்கள்னு ஒரு வகையில பார்த்து வேணா ஒரு வருத்தம் இருக்கலாம். இது வந்து நாளைக்கு தொடர்ந்தா சரியா இருக்குமான்னு இவனுக்கும் ஜோதிகாவுக்கு என்ன சம்பந்தம்? இவன் எதுக்கு சோசியல் மீடியாவில் வந்து பொங்கிட்டு இருக்கான், ஒன்னால அந்த குடும்பத்து மானமே போச்சுன்னு. சம்பந்தப்பட்டவங்களே அமைதியா இருக்காங்க. அப்படி நீங்க அதுல இதை செய் அதை செய், என்கிட்ட வந்து ஒப்புதல் வாங்கு அப்படின்லாம் சொல்லும் பொழுது அவர் வந்து ஒரு சுதந்திரம் இல்லாத ஒரு சூழலுக்கு வந்துடுவார். அப்போ ரொம்ப இவங்களுக்கு பிடிக்கணுங்க. ஜோவியலா ஒரு விஷயம் பண்ணும்போது ஜெயிச்சிடுறாரு. அப்புறம் பெரிய நடிகர்கள் இந்த மாதிரி பெரிய விஷயங்கள்ல போய் மாட்டும் பொழுது அவங்களே அறியாம வந்து ஒரு பயம் வரும். இது சரியா இருக்காங்க இல்லையா, அவரை வேணான்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க, டைவர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க பிடிச்ச வாழ்க்கையை வாடுறாங்க, பிடிச்ச பாட்டில் நடிக்கிறாங்க. பொறுப்பு எடுத்துக்கணும். இப்போ இவ்வளவு திட்டுகளையும் வெறும் இவனுக்கு மட்டுமே அனுப்பாமல் அதில் பாதி பொறுப்பு விஜய்க்கும் இருக்குங்கிறத அவர் உணரணும். இல்லைன்னா இப்போ இந்நேரம் வந்து இவன்கிட்ட விஜயை ஃபோன் பண்ணி நாங்கள் இப்படி ஒரு பாட்டை போட்டிங்கன்னு அது வந்து பெரிய வியப்பாக இருக்குது. இப்போ இங்கே இருக்கிற பெரிய இசையமைப்பாளர், நான் பேர் சொல்ல விரும்பல, இவங்க வந்து வெளிநாடுகளுக்கு இப்போ அமெரிக்கா, இங்கிலாந்து, லண்டன் போன்ற நாடுகள் எல்லாம் இசையமைக்கிறாங்க. இவங்க டிக்கெட்டை அனௌன்ஸ் பண்ணி அது ஹலோ சார், வணக்கம். வணக்கம் சார், ஃபர்ஸ்ட் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, டிஷர்ட்லாம் எங்கே வாங்குறீங்க சார்? நான் ஒரு டிஷர்ட் பிரியன். அப்படிங்கெல்லாம் வந்து அழகான டிஷர்ட் இருக்கோ அங்கெல்லாம் தேடி பிடிச்சி வாங்குறது என்னுடைய வழக்கம். நிறைய கடைகள் வச்சிருக்கேன் சென்னையில். அப்படிங்களா? எனக்கு நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷன்ல எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதான் அந்த கேள்வி முதல்ல ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வந்து நாக சைத்தன்யா உங்களோட ஃபேமிலியில் வந்து ஒரு முக்கியமான ஒரு நல்ல நாள். பட் ஆனால் சமந்தாவுக்கு அது என்ன ரியாக்ஷன் அப்படின்னு தெரியல. நீங்கள் பார்த்தீங்களா சார் செய்திகள் எல்லாத்தையும்? இல்லை, சமந்தாவே விரும்பி வெளியேறினவங்க தானே, அதனால அவங்களுக்கு வந்து அதில் ஒன்றும் திகைப்போ வருத்தமோ இருக்க போகிறதில்ல. நிச்சயமாக நாக சைதன்யா இந்த முடிவு எடுத்தது நிஜமாவே வரவேற்கலாம். பல பேர் வந்து இவங்களையும் திட்டுறாங்க, இப்படி பிரிஞ்சு போயிட்டீங்களே அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு வந்து சேர்ந்து வாழ பிடிக்கல, டீசெண்டாக விலகிட்டாங்க, அவ்வளோதான். சோசியல் மீடியாவில் வந்து பயங்கரமாக ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு அப்படிலாம் இல்லாமல் அவங்க பாட்டா ரொம்ப டீசெண்டாக ஒரு முடிவு எடுத்தாங்க. இவரை பற்றி அவங்க குறை சொல்லலை, அவங்கள பற்றி இவர் குறை சொல்லலை, அப்படியே ஜென்டிலாக விலகிட்டாங்க. இப்போ இந்த திருமணத்திற்கு சமந்தா நிச்சயமாக தன்னுடைய வாழ்த்துக்களை சொல்லுவாங்க. திருமணத்துக்கு பிறகு சமந்தா வந்து நடிக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால ஏற்பட்ட சில பிரச்சனைகள் சொல்கிறாங்க. இப்போ சோஃபியா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியிலன்னு ஃபுல்லாக பயங்கரமான மூவிஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களும் தொடர்ந்து நடிப்பாங்களா, இல்லை இவங்களுக்கு அந்த மாதிரி கட்டளைகள் போடப்பட்டிருக்கு? இல்லை, எனக்கு தெரிஞ்சு அது பிரச்சனையாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. திருமணத்துக்கு பிறகு நடிக்கக்கூடாதுன்னு ஒரு நாக சைத்தன்யா நிச்சயமாக சொல்லியிருக்க மாட்டார். ஏன்னா அவங்களுக்குள்ள பிரச்சனை வேற என்னவோ, அது வந்து வெளி உலகத்துக்கு தெரியாது, அவங்களுடைய மனசாட்சிக்கு மட்டுமே தெரிந்த விஷயம் அது. ஏன்னா சினிமா ஃபேமிலியிலேருந்து வந்தவர் தான் நாக சைதன்யா. அவருக்கு தெரியும் ஒரு நடிகை அவங்க என்ன லட்சியத்தோட சினிமாவுக்குள்ளே வந்தாங்க, அவங்களுக்கு எவ்வளவு கனவுகள் இருக்கு, அந்த கனவுகள்லாம் அவங்க நிறைவேற்றிக்கிட்டாங்களா, பல விஷயங்கள் அவருக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது சினிமாங்கிறது ஒரு தீண்டத்தகாத விஷயம்னு ஒரு நடிகரோ நடிகையோ நினைச்சாங்கன்னா அது எப்படி சரியா இருக்கும்? சினிமாவே அவங்க புனிதமாக நினைச்சாதானே அந்த துறையிலேயே அவங்க தொடர்ந்து ஈடுபட முடியும். ஸோ அதனால திருமணத்துக்கு பிறகு நடிக்க கூடாதுன்னு எந்த நடிகரும் சொல்ல போறதில்லை. திருமணத்துக்கு பிறகு நடிச்சா எனக்கு அசௌகரியமா இருக்குன்னு வேணா நடிகைகள் தானா ஒதுங்கியிருக்கலாம். இப்போ ஜோதிகா ஃபேமிலியில சிவகுமார் என்ன சொன்னாரு, சினிமாவுக்கு பிறகு கல்யாணத்துக்கு பிறகு ஜோதிகா நடிக்காம இருந்தால் நல்லா இருக்கும்பா அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்டுக்கிட்டு அவங்க வந்து உள்ளே வந்தாங்க. இன்றைக்கே அவங்களுக்கு மீண்டும் நடிக்கணுங்கிற ஆசை வரும்போது மொத்த குடும்பமே உட்காந்து அவங்களுக்கு ஏற்ற ஒரு கதையை ரெடி பண்ணி இங்கே அவங்கள கைட் பண்ணுறாங்க. நல்ல படங்களாக அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் சினிமா துறையை சார்ந்த ஒரு குடும்பம் சினிமாவை வந்து அசிங்கமாகவோ மரியாதை குறைவாகவோ நினச்சா அவங்க அந்த குடும்பத்தில் இருப்பதற்கே தகுதியற்றவர்கள். ஸோ அதனால் நாக சைத்தன்யா அப்படி சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ வரப்போகிற மனைவியை அவர் எந்த விதத்திலும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நாகார்ஜுனா தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, அமலா அவர்கள் வந்து நல்லா பீக்ல இருக்கும் போதே 2 பேர் கல்யாணம் பண்ணாங்க. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமா அவங்கள வந்து நீங்க நடிக்க கூடாதுன்னு சொன்னதாவெல்லாம் சொல்லப்படுது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பாரம்பரியமான ஒரு குடும்பம் அப்படிலாம் சொல்றாங்களே சார், அதனாலதான். இல்லைங்க, பாரம்பரியமான குடும்பம்னா ஏன் நடிக்க வரீங்க? நடிப்புலேருந்து வந்தது தானே இவ்வளோ காசு. ஸோ அப்போ எங்கே சினிமாவிலேருந்து சம்பாதிச்சது தான் அவ்வளோ காசும். அப்போ சினிமாவை எப்படி ஒரு குடும்பம் இருக்கும்? இன்னொன்று வந்து திரைத்துறையில ஒரு பெரிய ஹீரோவா இருக்காரு, அவரு இங்க பெண்களை எப்படி கையாளுகிறார்கள், நடிகைகளை எப்படி கையாளுகிறார்கள்னு ஒரு வகையில பார்த்து வேணா ஒரு வருத்தம் இருக்கலாம். இது வந்து நாளைக்கு தொடர்ந்தா சரியா இருக்குமான்னு ஒரு அச்சம் இருக்கலாம். பட் அமலா மாதிரி ஒரு டாப்ல இருக்கிற ஒரு ஹீரோயின் திருமணத்துக்கு பிறகு நடிச்சாங்கன்னா ஒரு இன்செக்யூரிட்டியா அவர் ஃபீல் பண்ணுவாரு. அப்படிங்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்கு.
இன்னொன்று வந்து இப்போ அவங்களுக்கு அது அசௌகரியமாக இருக்கலாம். இப்போ நாகார்ஜுனாவே ரொம்ப விரும்பி கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. எப்போவுமே நடிகைகளுக்கு என்னென்னா திருமணத்திற்கு முன்பு வரை, அதாவது சினிமாவில் நடிக்கும் பொழுது அவங்கள வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனாக வச்சுருப்பாங்க. காலையில் இந்த ஜூஸ் பிடிக்குதோ நீ குடிச்சே ஆகணும், காலையில் இத்தனை மணி நேரம் ஒர்க் அவுட் நீ பண்ணியே ஆகணும், அப்புறம் மத்தியானம் அதை இவ்வளோன்னு ரைஸ் கொடுப்பாங்க, இவ்வளோ காய்கறிகள் கொடுத்து இத்தனை கிராம் தான் நீ சாப்பிட்ணும்பாங்க. இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஒரு நடிகைக்கு இருக்கும். அப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நிஜமாவே ரொம்ப உலகத்திலே மிகப்பெரிய சந்தோஷம் அதுவாக தான் இருக்க முடியும். இனிமேல் நம்ம காலையில் எப்போ வேணாலும் எந்திரிக்கலாம், ஜூஸ் நமக்கு குடிக்க வேண்டாம், ஜிம்முக்கு போக வேண்டாம், மத்தியானம் விருப்பம் போல் எதெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் சாப்பிட்லாம், நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம், ஹாப்பியாக இருக்கலான்னு தான் அவங்க நினைப்பாங்க. அப்போ சினிமாவிலேருந்து ஒதுங்கலாங்கிற முடிவை எடுப்பது பெரும்பாலும் பெண்கள் தான். இந்த ஹீரோக்களோ அல்லது அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்ட சினிமா துறையை சேர்ந்த யாரோ ஒரு ஒளிப்பதிவாளராக இருக்கலாம், இயக்குனராக இருக்கலாம், அவர் இந்த சினிமாவை விட்டு போயிரு, சினிமா உனக்கு வேண்டாம், நீ வந்து குடும்பம் நடத்தினா போதும் அப்படின்லாம் பெரும்பாலும் சொல்ல மாட்டாங்க. அவங்க சுதந்திரம், பெண் சுதந்திரம், அவங்க ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கை, அது கல்யாணத்துக்கு பிறகு கிடைக்குது அப்படிங்கும் பொழுது சந்தோஷமாக அந்த வாழ்க்கையை அடாப்ட் பண்ணிப்பாங்களே தவிர, சினிமா வந்து நடிக்கணும்னு விரும்பினா, இப்போ சமந்தாலாம் நடிக்கணும்னு விரும்பினாங்க, வந்துட்டாங்க. அவங்க தொடர்ந்து அதே மாதிரி அந்த டயட்லாம் இருக்கிறத ரசிக்கிறாங்க, பண்ணுறாங்க. ஸோ அதனால் யாரோ ஒருத்தர் வற்புறுத்தி தான் அவங்க இந்த முடிவெல்லாம் எடுக்கிறாங்கங்கிறது கொஞ்சம் நமக்கு அது சரியா இல்லை. சமந்தா வந்து அந்த சாங் புஷ்பா சாங் பண்ணப்போ பெரிய அளவில் வந்து அவங்க சொந்த பந்தங்கள்ல கூட வந்து பெரிய எதிர்ப்பு வந்ததுன்னு சொன்னாங்க. ஆந்திராவில் இருக்கிற நாகார்ஜுனாவுடைய நிறைய ஃபேன்ஸ் எல்லாருமே அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவங்கள பெரிய அளவில் புள்ளி பண்ணாங்கன்றதெல்லாம் உண்மைதானா சார்? அதுக்கு அது ஒன்றும் தவிர்க்க முடியாதுங்க. ஏன்னா இப்போ நாக சைதன்யா அவங்கள ஏதாவது சொன்னாரா, அவ்வளோதான். அந்த இடத்துல இருந்தால் நம்ம அதை பார்க்கணுமே தவிர ரசிகர்கள் 1000 சொல்லுவான். இன்னைக்கு பாருங்களேன், ஜோதிகா வந்து ஏதோ ஃபிலிம்பேர் அவார்டுக்கு ஒரு ட்ரெஸ் போட்டு போயிட்டாங்க. அவங்க கரெக்டாக தான் போகிறாங்க, சூர்யாவுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க குடும்பத்துக்கு பிடிச்சிருக்கு, அந்த ட்ரெஸ் ஒன்றும் ஆக்வர்டாக இல்லைன்னா அவங்க நம்புகிறாங்க, அவங்க போகிறாங்க. சம்மந்தம் இல்லாமல் இவனுங்க ஏன் குதிக்கிறானுங்க? அந்த குடும்பமே அமைதியாக இருக்குது. இவனுக்கும் ஜோதிகாவுக்கு என்ன சம்மந்தம்? இவன் எதுக்கு சோசியல் மீடியாவில் வந்து பொங்கிட்டு இருக்கான், ஒன்றால் அந்த குடும்பத்து மானமே போச்சுன்னு? சம்மந்தப்பட்டவங்களே அமைதியாக இருக்காங்க. அப்படி மானம் போகிற அளவுக்கு அவங்க ட்ரெஸ்ஸும் பண்ணலை. இவங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில எனக்கு. அப்போது அது அவங்க சுதந்திரம், அது சமந்தாவின் சுதந்திரம், நாகசைதாவோட சுதந்திரம். அதில் வந்து தலையிட வேண்டிய உரிமை யாருக்குமே கிடையாது. இப்போ அவங்க வந்து அவரை விட்டுட்டு போய் தானே சொல்றியா பாட்டில் நடித்தாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூட குடும்பம் நடத்தும் போது போய் அந்த பாட்டில் நடிச்சு ஆடினாங்களா என்ன? இல்லையா, அவரை வேணான்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க, டைவர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க பிடிச்ச வாழ்க்கையை வாடுறாங்க, பிடிச்ச பாட்டில் நடிக்கிறாங்க. இதில் இவங்களுக்கு என்ன வந்துச்சு? பிரதீப் ரங்கநாதன் வந்து ப்ரமோல யுவன் கிட்ட பேசியிருப்பார்ல சார் எனக்கு வந்து பழைய யுவன் வேணும் சார் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாரு. இப்போ யுவனுக்கு என்ன சார் ஆச்சு? நம்ம யுவன் பக்கமாகவே போயிடலாம் நம்ம. இல்லை, யுவன் வந்து நல்லா தான் இருக்காரு, யுவனுக்கு ஒன்றுமே ஆகலை, நல்லா தான் இருக்காரு. அவர் வந்து இப்போ கடைசியாக போட்ட ஸ்டார் பாடல்கள்லாம் நல்லா தான் இருக்குது, அதனுடைய பின்னணி இசை எல்லாமே நல்லா தான் இருக்குது. எப்போவுமே வந்து ஒரு படைப்பாளியை நீங்கள் ஃப்ரீயாக விடணும். நீங்கள் அதில் இதை செய் அதை செய், என்கிட்ட வந்து ஒப்புதல் வாங்கு அப்படின்லாம் சொல்லும் பொழுது அவர் வந்து ஒரு சுதந்திரம் இல்லாத ஒரு சூழலுக்கு வந்துடுவார். அப்போ ரொம்ப இவங்களுக்கு பிடிக்கணுமே அப்படிங்கிற ஒரு உணர்வு உள்ளுக்குள்ளே வந்தாலே அது சரியாக வராது. ஒரு ஃப்ரீயாக ஒரு சுச்சுவேஷனை கேட்டோம், நம்ம ஒரு பாட்டு போட்டோம், நேரடியாக ரெக்கார்டிங் போனால் அப்புறமா அவங்க பார்த்துட்டு ஓகே சொன்னாங்கங்கிற அளவுக்கு இருந்துட்டுனா பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இவனுடைய வெற்றிகள் எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாக ஜோவியலாக ஒரு விஷயம் பண்ணும்போது ஜெயிச்சிடுறாரு. அப்புறம் பெரிய நடிகர்கள் இந்த மாதிரி பெரிய விஷயங்களில் போய் மாட்டும் பொழுது அவங்களே அறியாமல் வந்து ஒரு பயம் வரும், இது சரியாக இருக்குமோ இருக்காதோ அப்படிங்கிற ஒரு பயம் வரும். அப்போ தான் வந்து அறகுறையாக வந்துடுது டியூனு. இன்னொன்று, இந்த பாடலை பொறுத்தளவு அல்லது இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அவர் எல்லா டியூன்களையும் விஜய்க்கு தான் அனுப்புகிறார். டைரக்டர் கூட அப்புறம் தான் கேட்குறாரு. முதல்ல விஜய் பார்த்துட்டு அவரு ஓகே சொன்ன பிறகு தான் அந்த டியூனை வந்து அவர் பாட்டாக்குறாரு. அப்போ அந்த டியூன்களை தேர்வு செய்த விஜயும் இதில் பாதி பொறுப்பு எடுத்துக்கணும். இப்போ இவ்வளவு திட்டுகளையும் வெறும் இவனுக்கு மட்டுமே அனுப்பாமல் அதில் பாதி பொறுப்பு விஜய்க்கும் இருக்குங்கிறத அவர் உணரணும். இல்லைன்னா இப்போ இந்நேரம் வந்து இவன்கிட்ட விஜயை ஃபோன் பண்ணி நாங்கள் இப்படி ஒரு பாட்டை போட்டிங்கன்னு கேட்டிருப்பார்ல. ஆனால் கேட்க முடியாத சூழ்நிலையில் விஜய் இருக்காரு. அதுக்கு என்ன காரணம்னா இந்த டியூனை செலக்ட் பண்ணதே அவர் தான். இப்போது வெங்கட் பிரபுனால யுவனுடைய காம்போ வேறு லெவலில் இருக்கும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும் போதோ இந்த அனிருத்தை மிஸ் பண்ணுறேன்னு பாதி கமெண்ட் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்களா? நிறைய நான் பார்த்தேன். இன்றைக்கி யுவனெல்லாம் தாண்டிட்டு ஏஆர் ரஹ்மான்லாம் தாண்டிட்டு அனிருத் ஒரு பெரிய இடத்துக்கு வந்துட்டாருங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்குது. அதற்கு காரணமும் இருக்குது. ஏன்னா அனிருத் வந்து ஏதோ சத்தம் போடுறாரு, கச்சாமுச்சான்னு கத்துறாரு, எதையோ ட்ரம்மை போட்டு உருட்டுறாருங்கிறதெல்லாம் தாண்டி அந்த பாட்டை ஹிட் ஆக்கிடுறாரு. கடைசியாக ஃபைனலாக என்ன,
பாட்டு ஹிட் ஆகணும், அவ்வளோதானே. அதுக்கு என்ன ஃபார்முலாவோ அதை கொடுத்துட்றாரு. அதை இன்னைக்கு இருக்கிற வேகமான ஒரு யுகத்தில் அவ்வளவு ஸ்பீடான ஒரு பாட்டை கேட்டு ரசிக்கிற மனநிலைக்கு ஆல்மோஸ்ட் எல்லா ரசிகனுமே வந்துட்டான். இங்கே வந்து மெலடிங்கிறதெல்லாம் ஏதோ வந்து ரொம்ப தீண்டத்தகாத ஒரு விஷயங்கிற மாதிரி மாறிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க இன்னும் வந்து என்னுடைய ஸ்டைல் இதுதான் அப்படின்னு போகும்பொழுது தான் அந்த சிக்கல் வருது. அதுக்காக எல்லாருமே இவனை பின்பற்றணும், அப்படியே அனிருத்தை பின்பற்றி வந்துடணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, சொன்னாலும் தவறு. ஆனால் இன்னைக்கு வெற்றி, இந்த ரசிகர்களுடைய பார்வை, இந்த ரசிகர்களுடைய ரசனை எல்லாமே வேற திசையை நோக்கி போகும்போது என்னதான் இவங்க பண்ணுவாங்கன்னே தெரியல. பெரிய குழப்பத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. ஏன்னா லாஸ்ட்டாக வந்து பீஸ்டாக இருக்கட்டும், லியோவாக இருக்கட்டும், இது கலவையான விமர்சனங்களை சந்திச்சாலும் பாடல்கள் அளவில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஹிட்டு. யாருக்குமே அவர் அனிருத் அந்த மாதிரி போட்டாரா இல்லையானே தெரியல. பெரிய அளவில் பாட்டையும் எடுத்துங்க, ஜெயிலர்லையும் ஒரு பாட்டு, பிரமாதமான பாட்டு போட்டாரு அனிருத். அதான் ஏன்னா நீங்கள் லியோவிலே பார்த்துருப்பீங்க, வேற லெவல். பீஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு ப்ரமோ சாங் ஒன்று விட்டுருப்பாரு, நீங்களே பார்த்துருப்பீங்க. அவ்வளோ ஃபயராக இருந்தது. ஒருவேளை அவர் இருந்திருந்தா எப்படி சார் இருந்திருக்கும் கோர்ட்டில்? இல்லை, அவர் இருந்திருந்தா நிச்சயமா இந்த விமர்சனங்கள்லாம் வந்திருக்காதுங்கிறதுல நான் உறுதியாக நம்புகிறேன். உள்ளபடியே அனிருத் இன்னைக்கு வந்து இளைஞர்களுடைய பல்ஸை கரெக்டாக பிடிச்சிட்டாரு. அவர் வந்து ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட்டாக அப்படி இப்படிலாம் போகிறதில்ல. இதுதான் உனக்கு பிடிச்சிருக்கா, நான் தர்றேன் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாரு. அது கரெக்டு தான். அது என்ன செய்ய முடியும், சினிமாங்கிறது வியாபாரம் தானே. ஆரம்பத்தில் அனிருத்தை தான் ப்ரிஃபர் பண்ணாங்களா சார் விஜய் டீம்? இருக்கலாம். என்னன்னா அனிருத் ரொம்ப பிஸியாக இருக்கார். அவர் வந்து படங்களுக்கு பாடல்கள் அமைப்பதில் ஒரு பக்கம் பிஸியாக இருந்தால் கூட உலகம் முழுக்க அவருடைய இசை நிகழ்ச்சியை அவர் நடத்திட்டே இருக்கார். எந்த நாட்டுக்கு போனாலும் அனிருத்தினுடைய இசை நிகழ்ச்சினா அது மைக்கேல் ஜாக்சன் இசை நிகழ்ச்சி மாதிரி கருதி ஒரு பெரும் கூட்டம் வர ஆரம்பிச்சிடுது. பல பேர் இங்கே இருக்கிற இசையமைப்பாளர்கள் பல பேருக்கு அது வந்து பெரிய வியப்பாக இருக்குது. இப்போ இங்கே இருக்கிற பெரிய இசையமைப்பாளர், நான் பேர் சொல்ல விரும்பல, இவங்க வந்து வெளிநாடுகளுக்கு, இப்போ அமெரிக்கா, இங்கிலாந்து, லண்டன் போன்ற நாடுகள் எல்லாம் இசையமைக்கிறாங்க. இவங்க டிக்கெட்டை அனௌன்ஸ் பண்ணி அது 10 நாள் வரைக்கும் அப்படியே எழுத்துக்கிட்டு இருக்கு சவன்னு. ஆனால் அனிருத் இசை நிகழ்ச்சிக்கு எங்கே போனாலும் நீங்கள் ஆன்லைனில் வெளியிட்டு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் மொத்த டிக்கெட்டுமே விற்று திந்துடுது. பல நேரங்களில் நெட்டே ஹேங் ஆகிற அளவுக்கு இது நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மேஜிக் எங்கேருந்து வருது, எப்படி வருது, அது அனிருத்துக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். விஜயோட அடுத்த படத்தில் அனிருத் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கா சார்? விஜய் 69 ஆமாம், நிச்சயமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த படத்துடைய டிஏஜிங்கில் பார்த்தப்போ எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது. என்ன விஜய், நீங்கள் பல செலவு பண்ணியிருக்கீங்க, அமெரிக்காவுக்கெல்லாம் போயிருக்கீங்க, அப்படிங்கிறப்போ அந்த அவுட்புட்டையும் இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு வைப்பாங்க. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த பாடலில் விஜய் வந்து அவர் முகத்தை அப்படி வச்சிருக்கிறார். அது வந்து ஒரு சேட்டையாக பண்ணுவாங்க இல்லையா, ஒரு சேட்டைக்காக முகத்தை கொஞ்சம் அப்படி கோணலாக வச்சுப்பாங்களே, அந்த மாதிரி ஏதோ அந்த உதட்டை அவர் அப்படி வச்சிருக்கிறாரு. அதனால் அப்படி தெரியுது. அது இப்போ இந்த பாடல் காட்சியை தவிர மற்ற காட்சிகள் எல்லாம் படத்தில் இருக்கும்ல, அப்போ அது கொஞ்சம் வேற மாதிரி இருக்குமோன்னு எனக்கு தோணுது. இன்னொன்று, படத்தை பார்த்துட்டாங்க, ஏஜிஎஸும் பார்த்துட்டாங்க, விஜயும் பார்த்துட்டாங்க. 2 பேருக்குமே ஹாப்பி, படம் நல்லா வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் தான் 2 பேருமே இருக்காங்க. அப்படி தான் தகவல்கள் வருது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி டிஏஜிங்லாம் ரொம்ப தவறாக இருந்ததுன்னா அவங்க எப்படி ஹாப்பியாக இருக்க முடியும்? எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நடக்கிற கதைக்காலங்களை வந்து ஓரளவுக்கு நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். வெளிநாடுகள் எடுக்கிற பெரும்பாலான கதைக்காலங்களை வந்து இங்கே இருக்கிறவங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியாது. அந்த ஒரு ஆபத்தும் இருக்குல்ல, அதனால தான் கேட்குறேன். இல்லை, இந்த படத்தை பொறுத்தளவுக்கு என்ன நடக்குதுன்னா, அங்கங்கே வெடிகுண்டுகள் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. அது யாருன்னு கண்டுபிடிக்கிறது கிளம்புறாரு பெரிய விஜய். அது ஒவ்வொருத்தராக அவர் சந்தேகப்பட்டு வரும்போது கடைசியாக அது யாருன்னு தெரிய வரும்போது அவர் ஷாக் ஆகுறாரு. இதுதான் கதை. இது வந்து கிட்டத்தட்ட இன்டர்நேஷ்னல் கதை. இது எந்த நாட்டில் வேணாலும் நீங்கள் பொறுத்திக்கலாம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இதில் வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப்புக்கான கதை இதில் கிடையாது. அப்போ எல்லா நாடுகளிலும் பண்ணி எடுக்கிறாங்க. இந்த படத்துடைய ட்ரெய்லர் எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? எப்போ வருது சார் ட்ரெய்லர்? வந்து அநேகமாக ஆகஸ்ட் 15 வந்துடும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆகஸ்ட் 19 அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் ப்ரீவியஸாக 15 விட்டுடலாங்கிற மாதிரி ஒரு பிளானில் இருக்காங்க. ஆனால் ஏஜிஎஸ் நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்களா, இது வரைக்கும் நாம் வெளியிட்ட 3 வெளியீடுகள்லையுமே மக்கள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி சோர்வாயிட்டாங்க, ரசிகர்கள் ரொம்ப எரிச்சலாயிட்டாங்க. இந்த ட்ரெய்லர் வந்து அது எல்லாத்தையும் சரி பண்ணி அடடா சூப்பர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கணும். அப்படி ஒரு ட்ரெய்லரை கட் பண்ணி கொண்டு வாங்கன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க போல இருக்கு. வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இப்போ இன்னும் ஒரு சில பேர் ட்ரோல் மீம்ஸ் போடுறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் 2க்கு அடுத்தது கோட் வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்களா அந்த கேப்ஷன் எல்லாம்? இப்போ நீங்கள் இதுக்கு என்ன ரிப்ளை கொடுக்கலாம்? இல்லைங்க, இது சொல்கிறவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. எப்போவுமே அந்த படைப்பு வந்து தான் பேசணும். அதுக்கு முன்னாடி இவங்க என்ன பேசினாலும் கதறினாலும் எடுபட போகிறதில்ல. இன்னொன்று, ரொம்ப பெருசாக எதிர்பார்க்குற படங்கள் எல்லாமே
இந்த கேட்டகரியில் வந்து நின்றுடுது. அது துரதிருஷ்டவசமாக அப்படி தான் நடக்குது. அதுக்கு வந்து நிச்சயமாக படைப்பாளிகளை தான் நம்ம குறை சொல்லணும். இப்போ சங்கர் படம் அப்படி ஆனதுக்கு முழுக்க முழுக்க சங்கர் தான் காரணம். கமல் வந்து அவருடைய பங்கை செஞ்சுட்டாரு. எல்லாருமே படத்தில் அவங்கவுங்க வேலையை சரியாக செஞ்சுட்டாங்க. அந்த பேஸை தப்பாக போட்டது வந்து சங்கர் தான். ஸோ அந்த மாதிரி வந்து படைப்பாளியாக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது படம் வந்த பிறகு தான் தெரியும். வரத்துக்கு முன்னாடியே இது வந்து விளங்காது, ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறதுல ஏதோ அர்த்தம் இருக்கா? இப்போ படம் வந்த பிறகு ஓரளவு நம்ம நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். எதிர்பார்க்குறோம், அவ்வளோதான். எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, அவ்வளோதான் சார்.